பணத்துக்காக தான் பெற்ற பிள்ளையையே இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்த தாயுறாள். தாய் மட்டும் கிடையாது, தாயோடு சேர்ந்து கணவன் மனைவி இந்த 2 பேரும் இணைந்து தான் தாங்கள் பெற்ற பிள்ளைய இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்திருக்கணும். அது விற்பனை செய்த தொகையை பாருங்க, 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கணும். இப்படியான செய்தி நாங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அது வேறு நாடுகளில் நடந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக இந்தியா, வேறு நாடுகள், நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இப்படியான வேறு நாடுகள் நடந்து பார்த்துருக்கிறோம். இலங்கையில் இவ்வாறான செய்திகள் அரிதானது நடக்கிறது இல்லைன்னு சொல்லல, நடக்கிறது தான். அது வேறு மாவட்டங்களில் அரிதாக நடந்திருக்கலாம். ஆனால் தமிழர் பகுதியில், தமிழர்கள் வாழக்கூடிய இடத்துல, அதுவும் இலங்கையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வாறான செய்தி நடந்திருக்கிறது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இதுக்கு 50,000 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்திருக்கணும். அப்போ இந்த 50,000 ரூபாய்ன்னு சொல்லும்போது இப்போ அண்ணளவா இலங்கையினுடைய மாத சம்பளம், அதாவது தனிநபருடைய மாத சம்பளம் அண்ணளவாக ஒரு 50,000 வச்சுக்கொள்வோமே. அப்போ ஒரு மாத சம்பளத்துக்கு பிள்ளையை விற்பனை செய்திருக்கணும். இப்போ அது பணப்பெருமதியின் அடிப்படையில் இது நான் குறைய வேண்டும் நான் சொல்ல வரையில் அந்த பெருமதிக்கு விற்பனை செய்திருக்கணும்னு சொல்லி தான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது சாதாரணமான ஒரு விடயமே இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளைய பணத்துக்காக விற்பனை செய்தது தான் உண்மையிலேயே சரியான ஒரு கவலையாக இருக்குது. இந்த குழந்தையை ஒப்படைக்கும் போது சாதாரணமான முறையில் ஒப்படைக்கல. அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு கடிதம் ஒன்று எழுதப்பட்டு, அதாவது அந்த குழந்தையை விற்பனை செய்கின்ற பெற்றோரும் அதனை பெற்றுக்கொள்கின்ற குறிப்பிட்ட ஒரு அந்த தாயாரும் ஒரு கடிதம் ஒன்றை பரிமாறிக்கொண்டு தான் அந்த குழந்தையை ஒப்படைத்திருக்கிறதாக அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்கள் வெளியாக இருக்கிறது. அப்போ அந்த கடிதத்தை கொடுத்துட்டு தான் அவங்க அந்த குழந்தையை வேண்டினதாக அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால், இப்படி இந்த முகவரியில் வசிக்கிற நாங்கள் எங்களுடைய நிலைமை காரணமாக, சூழ்நிலை காரணமாக தான் இந்த குழந்தையை விற்பனை செய்கிறோம்னு சொல்லி அவங்க அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ 50,000 ரூபாய்க்கு ஏதோ அவங்களுக்கு ஏதோ கடன் தொகையோ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு போட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த தங்களுடைய சூழ்நிலை காரணமாக குறிப்பிட்ட நபரிடமிருந்து 50,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளையை 2 வயது பெண் குழந்தையை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு எதிர்காலத்தில் அந்த பிள்ளையை வளர்க்குறது, பராமரிக்கிறது தாயின் ரீதியில் இனி முழு பொறுப்பும் அந்த குழந்தையை கொள்ளுகின்ற நபரை ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் எதிர்காலத்தில் இனி நடைபெறவே மாட்டாது. இனி எதிர்காலத்தில் அந்த பிள்ளையை நாங்கள் பார்க்குறதாக இருந்தால் கூட அந்த குழந்தையை தற்பொழுது வேண்டின அந்த தாயினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சென்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் 2 நபர்களும் கையெழுத்திட்டு அந்த கடிதம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கடிதம் கூட தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டு தான் இருக்கிறது. இதன் பிறகு ஏதோ ஒரு விதத்தில் போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த குழந்தை தற்பொழுது போலீசாருடைய அரவணைப்பில் தான் காணப்படுவதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. பெண் போலீஸ் ஒருவர் அந்த பெண் குழந்தைக்கு உணவு ஊட்டுவது போலவும் அந்த பெண் குழந்தையை பராமரிக்கிறது போலவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. பாருங்க, இப்போ ஒரு ஆள் குழந்தை வேணாமன்றாங்களோ, ஒரு ஆள் குழந்தை வேணுமென்று சொல்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் இப்படி இருக்கின்ற நிலைமையில் ஏன் அவங்க குழந்தையை பெற்றுக்கொள்ள வேணும், ஏன் விற்பனை செய்ய வேணும்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பாக புகைப்படங்களும் அந்த கடிதங்களும் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ அண்ணளவாக ஒரு 40% கிட்ட ஆதரவான கருத்துக்களும் 60% மேற்பட்ட எதிரான கருத்துக்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்போ அந்த 40% அந்த ஆதரவான கருத்துக்கள் அவர்கள் சொல்கிற விடயங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அப்போ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பண கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த பிள்ளையை பராமரிக்கிறது கஷ்டம், எதிர்காலத்தில் வளர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லித்தான் அந்த பிள்ளையை இன்னொரு நபரிடம் ஒப்படைத்திருக்கிறாங்க. கடிதம் எல்லாம் எழுதி தான் கொடுத்து ஒப்படைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏணியவர்களை போல குப்பை தொட்டிலையோ வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ போட்டுட்டு போகாமல் அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்க வேணும்னு சொல்லி நம்பகம் வாய்ந்த ஒரு நபரிடம் ஒப்படைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இது ஒரு தவறான ஒரு விடயம். என்னோட சொன்னால், பணத்துக்காக ஒரு பிள்ளையை விற்பனை செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு தவறான செயல் என்று சொல்லித்தான் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. சரி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.